சென்னையில் நாளுக்கு நாள் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆண்டுக்கு 28,000 நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்ய மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த நடைமுறையை மாநகராட்சி எப்படி செயல்முறைப்படுத்தப் போகிறது? லவண்யா, சென்னை மாநகராட்சியில சமீபத்திய மேற்கொண்ட கணக்கெடுப்புல 93,000 தெருநாய்கள் இருப்பதா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. 2018 50,000 நாய்கள் இருந்த நிலையில இந்த நாய்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இந்த கட்டுப்படுத்தக்கூடிய வகையில மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு இனக்கட்டுப்பாடு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருது. இருப்பினும் கூட இந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த இனக்கட்டுப்பாடு சிகிச்சைக்கான எண்ணிக்கையை அதிகரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கு. தற்போது ஆண்டிற்கு 16,000 முதல் 17,000 சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில வரக்கூடிய ஆண்டுகள்ல அது 28,000 அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த வகையில சென்னையில தற்போது 5 இன கட்டுப்பாட்டு மையங்கள் செயல்பட்டு வருது. குறிப்பா சோழிங்கநல்லூர், மீனம்பாக்கம், புளியந்தோப்பு, கண்ணமாப்பேட்டை உள்ளிட்ட 5 இடங்கள்ல இந்த மையம் செயல்பட்டு வருது. இதுல 3 மையங்களை புதிதாக உலகத்தரம் வாய்ந்த அளவில் இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் 20 கோடி ரூபாய் அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருது. லாயிட்ஸ் காலனி, அதே போல புளியந்தோப்பு, கண்ணமாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இந்த இனக்கட்டுப்பாட்டு மையமானது தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய, அதாவது ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலும், அதே போல இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசி, வேக்சின் போல அனைத்து வசதிகளோடையும் இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு வருது. இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஜூலை மாதம் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து புதிதாக 2 மணலி மற்றும் அடையாறுல 2 புதிதாக இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் 2 கோடி ரூபாய் அளவில் அமைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து புதிதாக 7 வாகனங்கள், நாய் பிடிக்கும் வாகனங்கள் வாங்கவும், அதே போல 3 நாய்களுக்கு, அதாவது நடமாடும் வேக்சினேஷன் வெஹிக்கிள் பெறவும் சென்னை மாநகராட்சி ஒப்புதல் அளித்திருக்குது. இது அடுத்த மாதம் இவை அனைத்தும் ஒப்புதல் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.